அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் அனைவருக்கும் ரபுல் ஆலமீன் தேகாரோக்கியத்தை தந்து எதிர்வரக்கூடிய முன்னோக்கக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையில் இபாதத்துக்களோடு கழிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொளியை நான் ஆரம்பம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சமூகத்தில் இனம் கண்டு கொள்ளப்படாத ஒரு சாரார் இருப்பார்கள் என்றிருந்தால் அது உலமாக்கள். இந்த உலமாக்களை எங்களுடைய சமூகம் கவனிப்பதற்கு, அவர்களை உபசரிப்பதற்கு, அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஒரு சிலர்கள் மறந்து விட்டார்கள். மறந்து கைவிடப்பட்ட சமூகம் என்றால் இந்த உலமாக்கள் தான். உலமாக்கள் யார்? இந்த உலமாக்கள் மார்க்கத்தை கற்று, மார்க்க கல்வியை கற்று வெளியாகியவர்கள்தான் இந்த உலமாக்கள். ஷரியத்துடைய கல்வி, நுபுவத்துடைய கல்வியை கற்றவர்கள்தான் இந்த உலமாக்கள். இந்த உலமாக்களோடு சமூகம் எவ்வாறு நடந்து கொள்ளுகின்றது என்று பார்த்தால், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மாத்திரம்தான் இந்த உலமாக்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள். பார்க்கின்றோம், உலமாக்களாக வெளிவரக்கூடியவர்கள் பள்ளி வாயில்களிலும் மதரசாக்களிலும் கடமை புரிகின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் அவரவர் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சாரார் கூலி தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சாரார் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சாரார் ஹோட்டல்களில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக உலமாக்களுடைய காலங்கள் கடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உலமாக்கள் எமது நாட்டை பொறுத்தவரையில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவில் பதிவு செய்யப்பட்ட உலமாக்கள் ஏறக்குறைய அன்னளவாக 10,000 11,000 தாண்டி இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஹாஃபில்களும் அதே மாதிரி. எங்களுடைய சமூகத்தில் உலமாக்கள் குறைவில்லை. எங்களுடைய சமூகத்தில் ஹாஃபில்கள் குறைவில்லை. எமது சமூகத்தில் காரிமார் குறைவில்லை. எமது சமூகத்தில் முஃப்திமார் குறைவில்லை. எமது சமூகத்தில் கிர்தான் முடித்தவர்கள் குறைவில்லை. எமது சமூகத்தில், எமது நாட்டில் இஃப்தா செய்தவர்கள் குறைவில்லை. தஹசுஸ் செய்தவர்கள் குறையில்லை. ஃபிக்ஹ் துறையில் வல்லுநர்கள் குறைவில்லை. எல்லா துறையிலையும் உலமாக்கள் இருக்கின்றார்கள், மாஷா அல்லாஹ். ஆனால் உலமாக்களை விட நாட்டில் பள்ளி வாயில்கள் மிக குறைவு. 3000 4000 பள்ளிகள் இருக்கலாம், பள்ளி வாயில் மஸ்ஜிதுகள் இருக்கலாம். அதே போன்று 300 400 மதரசாக்கள் இருக்கலாம். இவ்வளவுதான். லேடிஸ் மதரசா, ஜென்ஸ் மதரசா ஒரு 400 450 500 என்று வைத்துக் கொள்வோமே, இவ்வளவுதான். ஆனால் உலமாக்கள் 10,000 தாண்டி, 11,000 தாண்டி, 12,000 தாண்டி பதிவு செய்யப்பட்ட உலமாக்கள். பதிவு செய்யப்படாத உலமாக்கள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பதிவு செய்யப்பட்டவர்கள் போன்று பதிவு செய்யப்படாதவர்களும் ஏராளம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளி வாயில உலமாக்கள் கடமை செய்கின்றார்கள் தானே. கடமை செய்யும் போது பாருங்க, ஒரு சிலர்கள் பள்ளி வாயிலுக்கு இமாம் தேவை என்று என்ன செய்கின்றார்கள், கேட்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய குவாலிஃபிகேஷனை பார்க்கும்போது ஆலிமா இருக்கணும், ஹாஃபிலா இருக்கணும், காரிகோஸ் முடிச்சிருக்கணும், முஃப்தியா இருக்கணும், கிர்தான் செஞ்சிருக்கணும், இன்ன பிஏ முடிச்சிருக்கணும், ஐடி செக்ஷன் தெரியணும், இன்னும் எத்தனையோ தகைமையோ அத்தனை தகைமைகளையும் போட்டு கேட்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே நல்லது, தகைமை இருக்கத்தான் வேண்டும். நல்லவர்கள் பள்ளிவாளுக்கு உள்வாங்கப்பட வேண்டும் இமாம்களாக. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் கவலை என்ன தெரியுமா, இவ்வளோ தகைமைகளையும் கேட்டுவிட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ? சொச்ச பணம்.
30,000, 35,000 இப்படியாகத்தான் கொடுக்கின்றார்கள். உலமாக்கள் தான் 24 hours அவர்கள் ஒன் டியூட்டியில் இருப்பாங்க. வேற யாரும் ஒன் டியூட்டியில் இல்லை. அவங்க டியூட்டி முடிஞ்சு போனால் என்ன நடந்தாலும் அடுத்த அண்டை தான் அவர்களோட டியூட்டி ஸ்டார்ட். ஆனால் உலமாக்கள் அப்படி இல்லை. 24 மணித்தேலம் பள்ளியில் இருக்கணும். 12 மணிக்கு இந்த கதவை தட்டினாலும் திறக்கணும். ஹசரத் எங்களோட வீட்டில் ஜனாசா வீடு. ஹசரத் கணவனுக்கு மத்தியில் பிரச்சனை. ஹசரத் இன்ன பிரச்சனை, இன்ன வேலை இருக்குது வீட்டில், நோயாளி, இப்படியெல்லாம் என்ன செய்வார்கள்? கதவை தட்டுவார்கள். அந்த ஆலிமுக்கு போகாமல் இருக்க முடியுமா? அந்த இமாம் சாபுக்கு போகாமல் இருக்க முடியுமா? நிச்சயம் என்ன செய்வார்கள்? போய் அந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டு வருவார், முடிச்சு கொண்டு வருவார். உங்களோட பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா? இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம் தான் உங்களோட பிள்ளைக்கு பேர் வைக்கணும். உங்களோட நிக்காகுக்கு முன்னுக்கு வரணுமா? கபில் து நிக்காஹா தஸ்வீஜஹா ஜவஜ் கபிந்தி, என்னுடைய மகள் இன்னாரை மணமகனாக உங்களுக்கு திருமணம் முடித்து தருகின்றேன். யார் சொல்லி தரணும்? ஈஜாப் கபூல் பள்ளியில இருக்க இமாம். உங்களோட பிள்ளைக்கு பேர் வச்சிடும் யாரு? பள்ளியில இருக்க இமாம். உங்களோட பிள்ளைக்கு வலது காதல பாங்க, இடது காதல இக்காமத்து ஓதி உதிரி யாரு? பள்ளி வாயில் இருக்க இமாம். அதே போல உங்களோட ஜனாசா தொழிக்கிற யாரு? பள்ளி வாயில் இமாம். உங்களோட மயத்து வீட்டுகளுக்கு வந்து யாசின் உதிரி யாரு? பள்ளி வாயில் இருக்க இமாம். கணவனுக்கு மணிக்கு மத்தியில் பிரச்சனையா? யார் பிரச்சனையை தீர்க்கணும்? பள்ளி வாயிலுடைய இமாம். அதே போன்றோ உங்களோட வீட்டில் நோயாளியா? யார் அந்த நோயாளியை வந்து பார்க்குத? பள்ளியில இருக்க இமாம். இன்னும் உங்களுக்கு ரமலான்ல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவ்வளவு இபாதத்துக்களையும் சரிவர சொல்லி தருபவர், உங்களுக்கு முன்னுண்டு எல்லா விடயத்தையும் சொல்லி தருபவர் யாரு? அந்த பள்ளி வாயிலுடைய இமாம். இப்படியாக இமாமுடைய தியாகத்தை எடுத்துக்கொண்டால், உலமாக்களுடைய தியாகத்தை எடுத்துக்கொண்டால், உலமாக்களுடைய தியாகம் அடுத்தவருடைய தியாகத்துக்கு ஒப்பிட முடியாது. பாடசாலையுடைய ஆசிரியர் 8 மணிக்கு போனா 2-2:30 வீட்டில், அதுக்கு பின்னாலே இல்லை, டியூட்டி இல்லை, அவருடைய டியூட்டி ஆஃப். ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவர் 8 மணிக்கு போனா 5 மணிக்கு ஆஃப். போலீஸில் வேலை செய்யக்கூடியவர் 8 மணி தேலமா 9 மணி தேலமா டியூட்டி முடிஞ்சு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர், ஹாஸ்பிட்டலில் நர்ஸ், ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட், செக்யூரிட்டி கார்டு டியூட்டி முடிஞ்சு. அவங்களோட டைம் முடிஞ்சா டியூட்டி முடிஞ்சு. ஆனால் உலமாக்கள் டியூட்டி முடிஞ்சா 5 நேரம் தொழிற்சா முடிஞ்சா? இல்லை, 24 மணி நேரம் பள்ளியில் இருக்கணும். அண்மையில் நான் ஒரு நோட்டீஸ் ஒன்று பார்த்தேன். எந்த அளவுக்குண்டா 24 hours 2 மௌலி வைத்திருக்கின்றார்கள். 24 hours அவங்க பள்ளியில் இருக்கணும். சம்பளம் 40-50,000 சம்பளம். பள்ளிக்கு தொலை வந்தோ இல்லையோ ஒருவர் மாறி ஒருவர் இருந்தே ஆகணும். நல்ல விஷயம். ஆனால் அது கட்டளையாக இடப்பட்டிருக்குது. இதுதான் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்குது. அதே போல அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஆலிமிடத்தில் நான் விசாரித்தேன், ஒரு இமாமிடத்தில் விசாரித்தேன், உங்களுடைய சம்பளம் எவ்வளவு சொன்னாரு. ஹசரத் எனக்கு 60,000 ரூபாய் சம்பளம். உண்மையிலே நான் சந்தோஷப்பட்ட 60,000 ரூபாய் சரி கொடுக்குறாங்களே என்று சொல்லி. ஆனா அதுக்கு பிறகு கேட்டேன், சம்பளம் மட்டும்தானா இல்லாட்டி சாப்பாட்டுக்கும் சேர்த்தா? சாப்பாட்டுக்கும் சேர்த்து 60. சம்பளம் சாப்பாடும் சேர்த்து 60. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போதுமா இது? 60 போதுமா? சாப்பாட்டுக்கு 30,000 ரூபாய் போகும். வாத்தை கட்டி வாயை கட்டி சாப்பிட்டுத்தான் 30,000 ரூபாய் சாப்பிடலாம். ஒழுங்கா அடுத்தவங்க மாதிரி புரியாணி மது இதுவும் சாப்பிட்டா 30,000 ரூபாய் போதுமா உங்களுடைய பள்ளியுடைய இமாமுக்கு? அவர் சொல்ற, ஹசரத் நான் கடையில் 70,000 ரூபாய் கடன் வச்சிருக்கேன், ஏன் கட்டிக்க எனக்கு வசதி இல்லை. விளைஞ்சா ஏன் விளங்காம இருக்கீங்க? உங்களுடைய இமாமுடைய பொறுமதியை விளங்குங்க. உங்களுடைய இமாமுக்கு என்னென்ன தேவைன்னு அடையாளம் காணுங்க. உங்களுடைய இமாமுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணும்னு பாருங்க, செஞ்சு கொடுங்க. இமாமை கண்ணியப்படுத்துங்க, இமாமை சந்தோஷப்படுத்துங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய தேவை மாதிரி தான் இமாமுக்கும் இருக்கு.
உங்களோட பள்ளிவாசலுடைய ஹசரத்துக்கும் இருக்கு. உங்களுக்கு அயன பயணம் இருக்கா, அதே போல் அவருக்கும் இருக்கு. உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கா, அதே போல் அவருக்கும் இருக்கு. நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்களா, அவரும் சாப்பிடணும், அவரை பிள்ளைகளும் சாப்பிடணும். உங்களோட பிள்ளைகள் சொக்குலேட் அது இது சாப்பிடுதா, அவரை பிள்ளையும் சாப்பிடத்தான் செய்யும். ஏன், அவரை பிள்ளையும் மனுஷன், உங்களோட பிள்ளையும் மனுஷன். அவரை பொண்டாட்டி மனுஷன் மனுஷன், உங்களோட பொண்டாட்டி மனுஷன். நீங்களும் மனுஷன், அவரும் மனுஷன். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவை அனைத்தும் அந்த பள்ளி வாயிலுடைய இமாமுக்கு இருக்குது, இல்லாம இல்லை. என்ன செய்ய, பேசிக்கொள்ள முடியாது. பேசினா அவுட். அதிகமானவங்களுடைய கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ? மேக்சிமம் 35,000 ரூபா, 40,000 ரூபா. 35,000 ரூபா, 40,000 ரூபா சாப்பாடு, இவ்வளவுதான். ஒரு கூலி தொழிலாளியுடைய சம்பளத்தை பாருங்க. குறைஞ்சது ஒரு கூலி தொழிலாளியுடைய சம்பளம் 2,500. ஒரு மேசன் பாசுடைய சம்பளத்தை பாருங்க, 3,000 4,000. மேசன் பாசல் ஹெல்ப்பருடைய சம்பளத்தை பாருங்க, 2,500 3,000. அதே போன்று கடையில் வேலை செய்யவங்களை பாருங்க. கடையில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் குறிப்பிட்ட டைம் தான், அதுக்கப்புறம் அவங்களோட டியூட்டி முடிஞ்சு அப்படின்னு சொன்னா, சார் ஒரு மாஸ்டர் 65,000 ரூபா எடுக்கிறாரா, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் 65,000 ரூபா 70,000 ரூபா எடுக்கிறாரா, அவருக்கு 8 hour 9 hours தான் டியூட்டி, அதுக்கு பின்னால் ஆஃப். நீங்கள் பள்ளி வாயில கடமை புரிய இமாமுக்கு என்ன 30,000 ரூபா 40,000 ரூபா கொடுக்குறீங்க, 24 hours வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, இல்லைங்களா? அப்போ என்ன செய்யணும், நாங்கள் மக்களை கவனிக்கணும், இல்லாட்டி அல்லாட்ட பதில் சொல்லிக்கலாது. உங்களுக்கு வகர் இருக்க மாதிரித்தான் அவங்களுக்கும் வகர் இருக்குது. ரமலானுடைய மாதம் வருது, என்ன செய்றீங்க, பள்ளியை ஜோடிக்கிறீங்க, பள்ளி அழகுபடுத்துறீங்க, பள்ளிக்கு ஃபைன் அடிக்கிறீங்க, பள்ளிக்கு என்னெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்கிறீங்க, செய்யுங்க, பிரச்சனை இல்லை. உங்களோட பள்ளியில் கடமை புரியக்கூடிய இமாம் முஅத்தினையும் கவனிங்க, அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுங்க. நோம்புல ஹதியாகலை கொடுங்க, அதிகமான ஹதியாகலை. நோம்புல அதிகமான சதக்காக்களை கொடுங்க, சந்தோஷப்படுத்துங்க. அது சந்தோஷப்படுத்தாம அவர் எப்படியோ கஷ்டப்பட்ட ஒரு திருவில் வாங்கிட்டாருண்டா, கண் வச்சாச்சு, இவரை அனுப்பிடணும். அவர் ஒரு மொட்டை பைக் வாங்க இயலாது, அவர் ஒரு திருவில் வாங்க இயலாது, ஒரு அயன பயணம் போக இயலாது. 4 நாள் தன் லீவ் அவருக்கு மாதம் ஒரு 5 நாள் எடுத்துட்டா நிர்வாகம் கேள்வி, ஊர் மக்கள் கேள்வி, ஹசரத் எங்க, ஏன் இவ்வளவு லீவு, ஏன் இன்னும் இப்படி நடந்து கொள்றீங்க? ரமலான் வருது, போங்க, பள்ளிவாயிலுடைய இமாம், பள்ளிவாயிலுடைய முஅத்தின் 2 பேரை உட்கார வைங்க, கண்ணியமான முறையில் 2 பேர்ட்டையும் விசாரிங்க. உங்களோட தேவைகள் என்ன, நீங்க வீடு கட்டிருக்கீங்களா, உங்களோட நிலப்பாடுகள் என்ன, உங்களுக்கு என்ன தேவைப்படுது, மோட்டர் பைக் இருக்கா, மோட்டர் பைக் இல்லாட்டி மோட்டர் பைக் கொண்டு வாங்கி கொடுங்க, அதான் படுத்துறது. மாஷா அல்லாஹ், ஒரு சிலாக்கள் சந்தோஷப்படுத்துறாங்க, இல்லாம இல்லை, எல்லாரையும் நான் குறிப்பிடல. ஒரு ஆலிமுக்கு நோயா, உங்களோட பள்ளிவாயில கடமை புரியக்கூடிய இமாமுக்கு நோயா, வருத்தமா, அவரை கவனிங்க. அவரை குடும்பத்தில் யாருக்காவது நோயா, அவரை கவனிங்க, அவங்கள கவனிங்க. ஏன், உங்களை கட்டி காக்குறாரு, உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு, முயற்சி செய்யறாரு, எல்லா விஷயங்களையும் சொல்லித்தராரு. அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க அவரை கவனிக்கணும். ரமலான் வருது சந்தர்ப்பம், அதிகமான ஹதியாக்களை கொடுங்க, ஹதியாக்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. அப்படி இல்லாம சேரத்துல ஆட்டையை போட்டுறாதீங்க. மக்கள் தருவாங்க சல்லிய, இமாமுக்குன்னு சொல்லி முஅத்தினுக்குன்னு சொல்லி அதுல ஆட்டையை போட்டுறாதீங்க. பள்ளிக்கு கொஞ்சம் எடுத்துக்கோமே, இவ்வளவு கொடுக்கணுமா, தேவையில்லையே, ஏன் இவ்வளவு கொடுக்கறது? பொதுமக்கள் தந்தது இமாம், பள்ளிவாயிலுடைய இமாம் முஅத்தினுக்கு என்றால் அவர்களுக்கு தான் பகிர்ந்தளிக்கப்படணும். அது வேற தேவைகளுக்கு எடுக்க முடியாது, எடுப்பது கூடாது, விளைஞ்சா. அதுல ஆட்டையை போட்டுறாம, பொதுமக்கள் தாரத்துல ஆட்டையை போட்டுறாம உங்களால எவ்வளவு கூடுதலா கொடுக்கணுமோ இதுதான் ஒரு போனஸ் அவங்களுக்கு. இதுதான் ஒரு போனஸ். நோம்புல எவ்வளவு கஷ்டப்படுவார் அவர், நோம்புடிச்சு தராவை தொழுவிச்சு கியாமுல்லைல் ஹிஸ்புண்டி சொல்லி மற்ற ஏனைய விடயங்கள், எல்லா விடயங்களுக்கும் எவ்வளவு கஷ்டப்படுகின்றாரு. அப்ப நாங்க என்ன செய்யணும் அவருக்கு? அவர் இதை எதிர்பார்க்காட்டி நாங்க என்ன செய்யணும்? உங்களோட கடமை
என்ன செய்யணும்? அவங்கள கவனிக்கணும், சந்தோஷப்படுத்தணும். வசதி படைத்தவங்க என்ன செய்யுங்க? ஜக்காத்துல ஒரு பகுதியை கொடுங்க உங்களோட பள்ளிவாசலுடைய இமாமுக்கு. பள்ளிவாசலுடைய இமாம முதலாவது கவனிங்க. நல்லா பறக்கச்சு அவங்களோட வாழ்க்கையில. அவரை துவா உங்களுக்கு இருக்குது. உங்களோட பள்ளிவாசலுடைய இமாம நீங்க கவனிக்கிறீங்களா? அதிகால சதக்காக்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துறீங்களா? அவரை துவா உங்களுக்கு இருக்குது, இல்லாம இல்லை. அவரை துவா உங்களுக்கு குடும்பத்துக்கு இருக்குது. அவருக்கு மனைவி இருக்குது, கொண்டாட்டி பிள்ளை இருக்குது, அவருக்கும் வாரி இருக்குது, எங்களுக்கும் வாரி இருக்கு. எங்களை மாதிரியே உங்களை மாதிரியே தேவை அவங்களுக்கும் இருக்குது. அகில இலங்கை ஜமியத் உலமா முக்கியமான கரிசனை செலுத்தணும் இந்த உலமாக்களுடைய விடயத்துல. அதே போல ஸ்கூல் வித் இஸ்மாயில் ப்ரோக்ராம் செய்யக்கூடியவங்க, ஸ்கூலுக்காக வேண்டி பாடுபடுறாங்க. உலமாக்களும் கூட ஸ்கூலை கட்டி கொடுப்பதற்கு, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு புத்தகம் கொப்பி ஸ்டேஷனரிஸ் கொடுக்கறதுக்கு, அதே நேரத்தில் உலமாக்களை லிஸ்ட் எடுங்க. அந்த உலமாக்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்றது, அந்த முஃப்திமார் இடத்துல நான் கேட்டுக்கொள்றது, உலமாக்களிடத்துல லிஸ்ட் எடுத்து கொடுங்க. இல்லாட்டி நீங்களும் பாவத்தாளி ஆகுவீங்க. அகில இலங்கை ஜமியத் உலமா உலமாக்களோட லிஸ்ட் எடுங்க, இல்லாட்டி நீங்களும் பாவத்தாளி ஆகுங்க. பொதுமக்களுக்கு நோட்டீஸ் ஒன்று போடுங்க, பொதுமக்களுக்கு பொது அறிவித்தலை கொடுங்க, பொதுமக்களுக்கு அறிவித்தலை கொடுங்க எல்லா ஊருக்கும். இல்லாட்டி எல்லாரும் பாவத்தாளிகள். இன்னைக்கு சட்டிப்பான ஒரு மௌலை போயிட்டு கழுவுறாரு, ஒரு ஆளுமையும் சட்டிப்பான கழுவுறாரு, இமாமச்சியோட சட்டிப்பான கழுவுறாரு, சிறந்த கழுவுறாரு. ஏன் ஹவுஸ் டிரைவராக இருக்காரு ஒரு ஆலிம்? முடியாது பள்ளி வாயில வேலை செய்யறது, சொச்ச சம்பளம், நீங்க கொடுக்குற சொச்ச சம்பளம். அதனால அந்த ஆலிம் விரும்ப மாட்டார். ஏன்? அவருக்கு தேவை இருக்கு, கொண்டாட்டிக்குள்ள இருக்குது. அதே போல ஏன் கூலி வேலை செய்யறாரு? பாஸ் வேலை செய்யறாரு, மேசன் பாஸ் ஹெல்ப்பர். ஏன் செய்யறாரு? ஏன் ஆடு வளர்க்காரு? ஏன் மாடு வளர்க்காரு? பள்ளி வாயில கடமை செய்யறதை விட மாடு வளர்க்கறது சிறந்தது. பள்ளி வாயில கடமை செய்யறதை விட ஆடு வளர்க்கறது சிறந்தது. இப்படியாக காலம் கடக்கும் என்றிருந்தால் எதிர்காலத்தில் உலமாக்கள் இருக்க மாட்டாங்க பள்ளி வாயில. அதை நன்றாக அகில இலங்கை ஜமியத் உலமா, அதே போன்று மூத்த உலமாக்கள், அதே போன்று ஸ்கூல் வித் இஸ்மாயில் ப்ரோக்ராம் செய்யக்கூடியவர். மாஷா அல்லாஹ், உங்களுக்கு எல்லாம் தகுதியை தந்திருக்கான், உங்களுக்கு எல்லாம் கண்ணியத்தை தந்திருக்கான், உங்களுக்கு எல்லாம் பணத்தை சொத்து செல்வத்தை தந்திருக்கான். உங்களோட நிறைய பேர் இருக்காங்க, முன் வரிசையில் இருக்காங்க. உலமாக்களை கவனிங்க. அந்நியவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்க, கூடாதுன்னு சொல்லவில்லை. இன்று எத்தனையோ உலமாக்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள், கவலைப்படுகின்றார்கள். ஆதாரத்தோடு பேசுகின்றேன். ஏன் உங்களுக்கு முடியாது? ஒவ்வொரு மாவட்ட கிளை ரீதியாக எடுத்து பாருங்கள், இலேசாக உங்களுக்கு விசாரித்துக் கொள்ள முடியும். கிளை ரீதியான ஜெம்மியா இருக்கின்றது, மாவட்ட ஜெம்மியா இருக்கின்றது. கிளை ரீதியாக எடுத்து பாருங்கள், யார் யார் வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள், எந்த உலமாக்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள், எந்த உலமாக்கள் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள், எந்த உலமாக்கள் நோயில் இருக்கின்றார்கள். விசாரிப்பது அகில இலங்கை ஜெமியத் உலமாவுடைய முன் வரிசை உலமாக்களுடைய, நீங்க சுகபோகத்தோடு வாழ்றீங்களா உலமாக்கள், அவர்களுடையும் அதே போன்று ஸ்கூல் வித் இஸ்மாயில் இந்த ப்ரோக்ராம் செய்யக்கூடியவருடையும் கடமை. முன் வரிசையில் இருக்கக்கூடிய செழிப்பாக இருக்கக்கூடிய உலமாக்களுடைய கடமை. நீங்க உங்களை மட்டும் பார்க்காதீங்க, உங்களோட ஜெம்யாவுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய உலமாக்களை பாருங்க. உலமாக்களை பார்த்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுங்க. நீங்களும் அவங்கள கண்டும் காணாத மாதிரி இருக்காதீங்க. நீங்களே அந்த உலமாக்களை பள்ளி வாயில கடமை செய்கிற உலமாக்களை கண்டும் காணாத மாதிரி இருந்தா பொதுமக்கள் கவனிப்பாங்களா? பொதுமக்கள் பார்ப்பாங்களா? எனவே பொதுமக்களிடத்திலும் முன் வரிசை உலமாக்களிடத்திலும் அகில இலங்கை ஜமியத் உலமாவிடத்திலும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ரமலான் வருகின்றது. உங்களுடைய பள்ளி வாயில கடமை புரியக்கூடிய இமாம்களை, முஅத்தின்மார சந்தோஷமா கண்ணியப்படுத்துங்க, சந்தோஷமா வழி அனுப்புங்க. அதிகமான சதக்காக்களை கொடுங்க, ஜக்காத்துடைய பகுதியில ஒன்றை கொடுங்க. உங்களோட பள்ளி வாயில கடமை புரியக்கூடிய இமாம் முஅத்தினுக்கு. ஏன்? வருடக்கணக்கில் உங்களோட இருக்காரு, உங்களோட பிரச்சனையை பார்க்கிறாரு. அப்ப நாங்க அவருக்கு கொடுக்காம இன்னொருத்தரை கொடுத்தது சரியா? முதலாவது அவங்களை கவனிங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பறக்கச் செய்வான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை கட்டாயம் எல்லா உலமாக்களுடைய குரூப்,
எல்லா நிர்வாகிகளோட குரூப் யார் பொதுமக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.